ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக. இன்றைக்கு அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. மோசேயுடைய ஒரு கருத்தான ஜெபமாக இந்த வார்த்தை இருந்தது. என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 35, 36 வசனங்கள். உடன்படிக்கை பெட்டி புறப்படும் பொழுது கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறப்படுவார்களாக என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். உம்மை பகைக்கிறவர்கள் முன்பாக ஓடிப்போவார்கள் என்று அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தாவே அநேக ஆயிரமாகிற இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். அநேகமாயிரமான ஜனங்களிடத்தில் தேவன் திரும்பும்படியாக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் எழுந்தருளி அற்புதமாக 40 வருடங்கள் இஸ்ரவேல் சபையை அவர் வழி நடத்தினார். தேவனாய் கர்த்தர் அநேக சத்துருக்களை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் எல்லாம் அமலேக்கியரையும் கானானியரையும் 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் பலவிதமான சத்துருக்களையும் அவர்கள் எதிர்கொண்ட போது அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார், அவர்களை சிதறடித்தார். இந்த நாளிலே கூட நாமும் அணு தினமும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் மறைவான சத்துருவின் யுத்தங்கள், மறைவான சத்துருடைய தந்திரங்கள், தீய நோக்கங்கள், பாழாக்கும் ஜனங்கள், பலவிதமான சிந்தனைகளோடு இருக்கிற ஜனங்கள், சத்துருக்கள், இவர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் சமாதானத்தோடு நம்முடைய பாதையில் நடக்க முடியாதபடிக்கு யுத்தத்துக்கு பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில், வேலையில், நம்முடைய வாழ்க்கையில், படிப்பில், இன்னும் திருமண வாழ்க்கையில் எவ்வளோ யுத்தங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். சத்துருக்களை அவர் சிதறடிக்க நம்முடைய தேவன் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். அவர் எல்ஷடாய் என்பது அவருடைய நாமம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். யாரும் அவரோட யுத்தம் செய்ய முடியாது. பாதாளத்தின் வல்லமைகளோ சத்துருடைய காரியங்களோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய தேவன் அவைகளை நிர்மூலப்படுத்த நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அதை நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான் என்று காண்கிறோம். இன்றைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் நிர்மூலப்படுத்த நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு வனாந்திரத்தில் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள், கொடிய மிருகங்கள், விஷப்பூச்சிகள், பல ஆபத்துக்கள் நிறைந்த அந்த சூழ்நிலையில் தம்முடைய ஜனங்களுக்கென்று அவர் அற்புதமான யுத்தங்களை செய்து கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த நாளிலே கூட தேவனாய் கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் எழுந்தருளி அநேக சத்துருக்களை அவர் சிதறடிக்க நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்று அன்றைக்கு மோசே ஜெபம் பண்ணியிருந்தது போல் இந்த நாளிலே கூட நாமும் வல்லமை உள்ள தேவன் வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுடையவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் எழுந்தருளி நமக்காக யுத்தம் செய்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கூட்டிக் கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பு பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. அவர் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே சமாதானத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.